நெல்லையில் பழிக்கு பழியாக இரட்டை படுகொலை செய்த குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மூலச்சி கிராமத்தை சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் தனது 2 மகன்களுடன் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நம்பிக்குளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மகன்கள் மூவரும் கீழே விழுந்த நிலையில் 5 வயதான இளைய மகன் ஜெயராஜ் உயிரிழந்தார். இதையடுத்து காளிமுத்துவை சுற்றி வளைத்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. மேலும் அவரது தலையை துண்டித்து சுமார் 5 கிலோமீட்டர் கொண்டு சென்று கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள கரம்பை நெடுஞ்சாலையில் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். படுகாயமடைந்த மூத்த மகன் சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த இரட்டை கொலைக்கு பழிவாங்க இந்த இரட்டை கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கொலையாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கார் மற்றும் 8 இருசக்கர வாகனங்களில் வந்த 20க்கும் மேற்பட்டோர் கொலை செய்ததாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காளிமுத்துவின் மூத்த மகன் தெரிவித்துள்ளார். நாங்கள் பைக்லேருந்து அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து கார்லேருந்து வந்தாங்க. ஒரு 8 பைக்கு ஒரு கார் வந்து 25-20